பிரகாரம் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களில நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சொன்னா, அவருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதுல குறிப்பா இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. இரண்டாவது காரியம் நம்ம என்ன பண்றோம்? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 15-16 வசனம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் அவங்களெல்லாம் வீட்டுல விட்டு. அல்லேலூயா. வயசானதுங்க, கிழந்து கட்டைங்க, குழந்தைங்க, பெருசுங்க, அப்படிதானே? அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க? விட்டுட்டு வந்துருங்க. சபையே நீ ஒன்று கூடு, முதியோர்களை கூட்டிட்டு வா, சின்ன பிள்ளைங்கள பால் உண்கிற குழந்தையோ, ஐயோ அது வாழ்வாளுன்னு கத்தும் பாஸ்டர், தொல்லையா இருக்கும் பாஸ்டர், ஒரு இடம் நிக்காது பாஸ்டர், எப்படின்னா இருக்கட்டும். என்ன பண்ண? மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. அப்போ இனி மணவாட்டி கூட என்ன பண்ணக்கூடாதா? தனியா மறைஞ்சிருக்க கூடாது. நீங்க வெளியே எழுந்து சபை கூடி வர வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூட்டிட்டு நடத்துகிறார் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் தேவ சமூகத்திலே வரும் பொழுது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 111 சங்கீதத்தின் 2வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயல்கள் பெரியவைகளும் அவைகள் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படத்தக்கவைகளுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடையதுனா பெரியவைகள். அதனால சொல்றாரு, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இந்த மாதம் நான் உனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதா இருக்கும், நீ மகிழ்ச்சியாயிரு. அல்லேலூயா. ஆமா, மகிழ்ச்சியாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் மகிழ்ச்சியா இருக்கத்தக்க ஒரு மாதம் இது. நாம் கர்த்தர் நம்மிடத்துல வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தையும் பெருசா நமக்கு செய்யக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதுக்கு பின்பு 14-15 வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். சீரியாவின் ராஜாவுடைய படைத்தளபதியாக நாகமன் என்பவன் தன் ஆண்டவனத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனமாய் இருந்தான். நல்லா கவனிங்க, அவர் பெரிய ஒரு பராக்கிரமசாலி. ஆமா, சீரியா ராஜாவுடைய ஒரு பெரிய படைத்தளபதி. அவர் பெயர் பெற்ற மனுஷன், அவர் பெரிய மனுஷன். ஆனா எனக்கு அன்பான தேவஜனமே, எத்தனை பெரிய மனுஷர்கள் காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ள ஒரு குறைவு உண்டு, அவர்களுக்குள்ள ஒரு வேதனை உண்டு, அவர்களுக்குள்ள ஒரு போராட்டம் உண்டு, அவங்களுக்கு ஒரு தேவை உண்டு. அதை நிறைவேற்றுவதற்கு பெரியவராகிய ஆண்டவர் மட்டுமே செய்ய முடியும். அல்லேலூயா. என்ன நடந்ததா? அவனுக்குள்ள குஷ்டரோகம் என்ற ஒரு நோய் இருந்தது. அவன் புயபல பராக்கிரமத்தினாலே அநேக நாடுகளை கீழ்ப்படுத்தினவர். என் தளபதி போனா எந்த நடனம் பிடிச்சிட்டு வந்துருவான்னு அந்த ராஜாக்கு அவ்வளவு பெருமை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்த அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சிறு பெண், அல்லேலூயா, சிறு பெண் அவளுடைய வீட்டு பணிவிடைக்காரியாய், அவருடைய நாகமானுடைய மனைவிக்கு அவள் உதவி செய்கிற பணிவிடைக்காரியாய் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவள் பார்க்கிறார், அவர் வீட்டுக்கு வந்து கையில் இருக்கிற அந்த பட்டயத்தை எல்லாம் கலட்டி அதனுடைய வஸ்திரத்தை கலட்டுகிற வேளையிலே அவர் கையிலே பெண் குஷ்டம் இருந்தது, குஷ்டரோகம் இருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது அவர் தன் ஆட்சியாரண்டையில வந்து சொல்லுகிறார், என் ஆண்டவர் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? இஸ்ரவேலிலே அவர் கடந்து போவாரானா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் இவனை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க
நீங்க அடிமைத்தனமான வாழ்க்கையில இருக்கலாம், நீங்க எந்த வேற சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுக்கே ஒரு வேற சாப்பாட்டு கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஏசு அப்பா என் கூட இருக்கிற நம்பிக்கை மட்டும் உங்களை விட்டு போகாது இருக்கும். அல்லேலூயா. அந்த பெண்ணுக்கு அது இருந்துச்சு. அவர் சொல்றா, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எங்க சபைக்கு வாங்க, எங்க ஐயா ஜெபம் பண்ணுவாரு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க அற்புதம் செய்வார் வாங்கன்னு நீங்க எத்தனை பேர் நீங்க கூப்பிடுவீங்க? அந்த சிறுபெண் சொல்றா, அவளே வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி, அடிமை, அவள் தன் இஷ்டத்துக்கு போக முடியாது. ஆனா அவன் சொல்லுகிறாள், உடனே இவன் ராஜாவிடத்தில் சீட்டு பெற்று கடந்து போகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ராஜாவும் ஒரு கடிதம் எழுதி அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கொடுக்கிறார். நீ இந்த கடிதத்தை வாங்கி அந்த ராஜா படித்த உடனே சொல்றான், இவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுறதுக்கு நான் என்ன தேவனா, கடவுளாயா நான் எப்படியா சரி பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பான தேவன் சொல்லிட்டு இவன் என்னை விரோதிக்கிறதுக்காக, சண்டை போடுறதுக்காக சமயம் தேடிட்டு நான் சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அல்லேலூயா. அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே எலிசா என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ராஜாவாகிய ஆண்டவன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வானேன், அவனை இங்கே வர சொல், அவனை தேவ சபைக்கு வர சொல்லு. அரண்மனைக்கு என்ன வேலை? ஆராதனை நாள்ல இங்க வர சொல்லு. அல்லேலூயா. நாகமான் படைபலத்தோடு அப்படியே ஒரு கூட்ட ஜனத்தோடு, வெள்ளியும் பொண்ணுகளோடும் ரதத்தோடும் நேரா எங்க வராரு? தேவாலயத்தின் வாசல்ல எலிசா இருந்த கூடாரத்துக்கு முன்னால வராரு. எல்லாம் ஒரே ஆச்சு. எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து பாக்குறாரு. அவர் அங்கிருந்து வாசல் வந்து வண்டி நின்றுச்சு. இப்ப எலிசா சொன்னாரு, அவன் உள்ள வரணும்னு அவசியம். எலிசா அவருடைய வேலைக்காரன் பார்த்து சொன்னாரு, வெளியே போய் அந்த நாகமான் கிட்ட சொல்லு, யோர்தானிலே போய் 7 தரம் முழுகி ஸ்நானம் பண்ண சொல்லு. அல்லேலூயா. அவன் மரியாதையை எதிர்பார்த்தே வாழ்ந்தவன். நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், பெரிய பெரிய ஆளாக்கும், என்னுடைய கை பலன் என்ன, இப்படி எல்லாம் சாமர்த்தியத்தை பேசுறாங்க. என்று சொன்னா ஒரு தீர்க்கதரிசி என்ன வந்து பார்த்து எனக்காக பரிந்து பேசி ஆண்டவர்கிட்ட அழல, என் கையை தொட்டு பார்க்கல, அல்லது எண்ணெய் பூசி ஜெபிக்கல, இது என்னது? இது யோர்தான்ல குளிக்கிறதுக்கு எங்க ஊர்ல அப்ளார் பார்ப்பார் சொல்லக்கூடிய எத்தனையோ புண்ணிய சேத்திரங்கள் இருக்குது. அல்லேலூயா என்று சொல்லி வேகமாய் கோபத்தோடு கடந்து போவாங்க. சில நேரம் முதலாளிகளுக்கு வேலைக்காரங்க பத்தி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் வீட்டு அவங்க கூட வந்த வேலைக்காரன் சொல்லலாம், ஐயா அவர் உங்களுக்கு பெருசா வேலைனா சொல்லி இருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல. அல்லேலூயா. நம்ம விசுவாசி கூட சொல்றேன், ஒன்னும் இல்லம்மா, 4 செங்கல் 4 பக்கம் மூட்டை கட்டிக்கோ, சர்ச்சில் வீட்டுல இருந்து சர்ச்சை வரைக்கும் நடந்தே வா, நீ வேற காரியம் நடக்கும்னு சொல்லு. சரி பண்ணாங்க. இதெல்லாம் வேண்டுது. மூட்டை வா, செங்கல் வா. ஆனா சபைக்கு ஒழுங்கா நேரத்தோடு வா, காத்திருந்து ஜெபம் பண்ணு. மூட்டை தூக்கிட்டு வந்தா பழகி போச்சு நம்மளுக்கு. அல்லேலூயா. அப்போ சொல்ற வேலைக்கார பெரிய காரியம் சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? செஞ்சிருப்பீங்க இல்லையா? யோர்தான ஸ்நானம் தானே பண்ண சொல்றாரு, போய் ஸ்நானம் பண்ணுவையா. இவன் போனா ஸ்நானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. 14-15 வசனம் சொல்லுகிறது, அவன் ஸ்நானம் பண்ணி 7 தரம் முழுகி எழுந்த பொழுது அவனுடைய சரீரத்தில் அந்த குஷ்டரோகம் நீங்கி சுகமடைந்தான். கரங்களை தட்டி அல்லேலூயா. வாசிங்க. திரும்பி வந்து நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்று சொன்ன கரங்கள் தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களையா, கர்த்தர் எனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள இருந்த இந்த குஷ்டரோகத்தை நீக்கி, நான் பெரிய படைத்தளபதியா இருந்தாலும் எனக்குள்ள இந்த வியாதியை மாற்ற உள்ள ஆண்டவரால மட்டும்தான் முடிஞ்சது.